என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலேயே நாம் 2வது மெழுகுத்திரி, அதாவது அமைதியின் மெழுகுத்திரியை ஏற்றுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாள் நற்செய்தியிலே நாம் 2 முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று திருமுழுக்கு யோவானுடைய பணி, இன்னொன்று வெளிவேடக்காரர்களுடைய தீர்ப்பு. இன்றைய நற்செய்தியிலேயே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நபர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் யார் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். அவர் மிகவும் தைரியமிக்கவர், எது சரி எது தவறு என்று நேரடியாக கூறக்கூடியவர். இவருடைய இறைவாக்கு பணி என்பது எசாயா வழங்கிய அந்த இறைவாக்கு பணி இவருடைய இறைவாக்கின் மூலமாக நிறைவேறுகின்றது. அதாவது திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலேயே இறைவாக்கு உரைக்கின்றார். உண்மையாக கூற வேண்டுமென்றால் யாருமே அந்த பாலைவனத்திலேயே இறைவாக்கு பணியை உரைக்க மாட்டார்கள். அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். ஏனென்றால் பாலைவனம் மக்களால் விரும்பப்படாத ஒரு பகுதி. அங்கே மக்கள் கூட்டமாக வரமாட்டார்கள். அது மிகவும் சுலபமான ஒரு இடம் கிடையாது. ஆனால் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தை எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்றால், இந்த பாலைவனம் கடவுள் இல்லாத மனிதர்களுடைய இதயங்களை குறிக்கின்றது. அது ஒரு வெற்றுடன் உடைக்கப்பட்டு ஈரமில்லாமல் காணப்படுகின்றது. எனவே மக்களை ஆன்மீக தயாரிப்பிற்காக இந்த பாலைவனத்தை தேர்ந்தெடுத்து மக்களை மனமாற்றத்திற்காக அழைப்பு விடுகின்றார். ஆனால் மக்கள் அந்த பாலைவனத்திலேயே திருமுழுக்கு யோவான் இறைவாக்கு உரைத்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். ஏனென்றால் அவர் மக்களுடைய தேவையை அவர் நற்செய்தியாக வழங்குகின்றார். இவருடைய இறைவாக்கு கடவுளுடைய நற்செய்தியாகவும் மக்களுடைய மனமாற்றத்திற்காகவும் மெஸ்ஸியாவுக்காக தங்களை தயார்படுத்துவதற்காக போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. அதனால்தான் மக்கள் இவருடைய இறைவாக்குக்காக கேட்பதற்காக கூட்டமாக வருகின்றார்கள். எசாயாவினுடைய இறைவாக்கு திருமுழுக்கு யோவானுடைய இறைவாக்கின் மூலமாக அது நிறைவேறுகின்றது. அதாவது பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகள் தரமட்டமாக்கப்படும், மற்றும் கரடுமுரடானவை நேராக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பள்ளத்தாக்குகளும் மலைகளும் கரடுமுரடானவர்களும் மக்களுடைய அந்த பாவ நிலையை, மக்களுடைய நேர்மையற்ற நிலையை, மக்களுடைய அந்த பெருமையை குறிப்பிடுகின்றது. எனவே திருமுழுக்கு யோவானுடைய பணி மனமாற்றத்திற்கான ஒரு பணி. திருமுழுக்கு யோவானுடைய பணி இறைவாக்கு உரைப்பதற்கான ஒரு பணி. திருமுழுக்கு யோவானுடைய பணி ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்குவதற்கான பணி. இன்று நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பள்ளத்தாக்குகளைப் போல, அந்த கரடு முரடானவைகளைப் போல, அதே போல மலைகளைப் போல, அந்த குன்றுகளைப் போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய பாவத்தினால், நம்முடைய பெருமையினால், நம்முடைய உடைப்பட்ட உறவினால் அது உடைந்து காணப்படுகின்றது. அதை நாம் நேர்படுத்த வேண்டும். எவ்வாறு என்றால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார். அதே போல மனமாற்றத்தின் மூலமாக நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். 2வதாக பார்த்தோம் என்றால் வெளிவேடக்காரர்களுடைய தீர்ப்பை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் திருமுழுக்கு யோவானை தேடி வருகின்றார்கள். எதற்காக என்றால் திருமுழுக்கு பெறுவதற்காக வருகின்றார். அப்போது வருகின்ற பொழுது அந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து திருமுழுக்கு யோவான் என்ன கூறுகிறார் என்றால், விரியன் பாம்பு குட்டிகளை என்று குறிப்பிடுகின்றார். இதை பார்த்த மக்கள் அனைவருக்குமே மிகவும் வியப்பாக இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத மத தலைவர்கள். மக்கள் இவர்களுக்கு மதிப்பு அளித்திருந்தார்கள். யாருமே இவர்களை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்டதில்லை. ஆனால் திருமுழுக்கு யோவான் விரியன் பாம்பு குட்டிகளை என்று கூறுகின்ற பொழுது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு வார்த்தையாக இருந்தது. பாம்பு என்பது அனைவருக்கும் பிடிக்காத ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை நாம் சாத்தானுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுவோம். தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் படைத்த இந்த உயிரினங்களிலேயே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. இந்த விரியன் பாம்புகள் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளேயே விஷத்தை வைத்து காத்து கொண்டிருக்கின்றன. மக்கள் இந்த பாம்பின் பக்கத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் கொத்தி அந்த மக்களை சாகடிக்கின்றார்கள். அதே போலத்தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றார்கள். வெளியே நன்றாக உடை அணிந்து ஆன்மீக காரியங்களில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவர்கள் விஷத்தோடு வாழ்கின்றார்கள். எவ்வாறு என்றால், மக்களை தங்களுடைய அதிகாரத்தாலும் அடக்குமுறையாலும் மக்களை அவர்கள் தவறான வழியிலேயே வழி நடத்தி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் திருமுழுக்கு பெற வருகிறார்கள் என்றால் அவர்கள் மனமாற்றம் இல்லாத ஒரு இதயத்தோடு திருமுழுக்கு பெற வருகிறார்கள். மனமாற்றம் இல்லாத இதயத்தோடு திருமுழுக்கு பெற்றால் அது அவர்களை காப்பாற்றாது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு சவால் விடுகின்றார்.
உங்களுடைய மனமாற்றத்தை நீங்கள் உங்களுடைய செயலிலே காட்டுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த மனமாற்றம் என்பது நம்முடைய செயல்களாக மாற வேண்டும். நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கின்ற பொழுது நாம் நல்ல கனிகளை கொடுக்கின்ற மனிதர்களாக மாறுகின்றோம். நம்முடைய மனமாற்றம் செயலிலே காட்டப்படாத போது நம் நல்ல கனிகளை கொடுக்காத மனிதர்களாக மாறுகின்றோம். எனவே நாம் நல்ல கனிகளை கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகின்றோம். இல்லை என்றால் நாம் வெட்டப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்படுவோம். எனவே பிரியமானவர்களை, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களைப் போல வெளிவேடக்காரர்களாக வாழ்ந்து வருகின்றோம். வெளியே பார்ப்பதற்கு சிரித்து மகிழ்வோடு நேர்மையாளர்கள் என்று காட்டி வருகின்றோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே விஷத்தன்மையோடு வாழ்கின்றோம். பிறர் மக்களை அன்பு செய்யாமல், பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல், பிறரோடு சகோதர உணர்வோடு வாழாமல் உள்ளுக்குள்ளேயே விஷத்தோடு வாழ்ந்து வருகின்றோம். எனவே அதை அனைத்தையும் மாற்றிவிட்டு மனமாற்றத்தை நம்முடைய செயலில் காட்ட இன்று திருமுழுக்கு யோவான் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நாம் நம்மை நாமே தயார் செய்ய வேண்டும். எவ்வாறு என்றால், நம்மிடம் காணப்படுகின்ற அந்த பாவ நிலையை களைந்துவிட்டு நம்மை நாமே தயார்படுத்த வேண்டும். நம்முடைய மனமாற்றத்தை செயலில் காட்ட வேண்டும், அதாவது நல்ல செயலில் காட்ட வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்ற ஒரு இதயங்களாக மாறுவோம். எனவே இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.